வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எஸ்என். ஸோ எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் 2024. ஸோ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நமக்கு ஜூலையிலே முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜூலை வரப்போகுது. 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இதை பற்றின முக்கியமான சில அப்டேட்ஸ் தான். சிவி முடிஞ்சு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ ஆப்சன்டி சிவி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு விட்டு அதுக்கான இது நடந்திருக்கு, திருத்தங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக எஸ்ஜிடி எக்ஸாமில் நடந்திருக்கு. இதை வச்சு நமக்கு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த கம்யூனிட்டி இந்த மார்க்குக்கு கிடைக்குமா. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு தான். ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வரும், எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும் கிடைக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ஐடியாஸாக இருக்கட்டும், மோட்டிவேஷனல் வீடியோஸாக இருக்கட்டும், வேறு எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் நம்மளோட சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலன்னா ரெண்டையுமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட்டு வந்து எதனால் இப்போ வந்து இந்த வேக்கன்சி இன்க்ரீஸை பற்றி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து கட் ஆஃப் பற்றி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்க எஸ்ஜிடி பற்றி போட்டிருக்கிறதுல உங்களுக்கு வந்து ஆப்சண்ட் சிவிலையுமே நிறைய ஆப்சண்ட் இருந்துச்சு. ஸோ எதனால் அப்படின்னா உங்களுக்கு பிஏடி எக்ஸாம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி அதில் செலக்ட் ஆனவங்க ஒரு குறிப்பிட்ட பேர், ஒரு 30 to 50 பேருக்கு மேலே. நான் ரொம்ப குறைச்சி சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறதுனால நம்ம நிறைய சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால குறைச்சி சொல்கிறோம். ஸோ 30 to 50, 60 வரைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2 and 2A அதில் வந்து போயிருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எஸ்ஜிடிங்கும்போது இப்போ யூஜினா கூட அவங்க ஒரு வேளை டீச்சிங் ஜாபை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் எஸ்ஜிடிங்கும்போது இது 3 கம்பேர் பண்ணும்போது இதோட சேல்ரி பே பேண்டுங்கிறது கம்மி. அதனால அதுலேயும் கொஞ்சம் பாக்கி இருக்காங்க ஆப்சன்டீஸு. ஸோ இதுக்கப்புறம் அப்போ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து சிவிக்கு போனவங்களுக்கு மேக்சிமமான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிவி போன எல்லாருக்குமே. ஸோ எல்லாருக்குமேன்னு சொல்ல முடியாது, ஒரு சில கம்யூனிட்டிக்கெல்லாம் போனவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இன்னும் சொல்ல போனால் ப்ரையாரிட்டைஸ்டு, அதாவது நம்ம ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை டெஸ்டியூட் விடோ இதெல்லாம் வச்சுருந்தோன்னா இன்னும் 100% சான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் கம்யூனிட்டி வைஸாக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னா அது ரொம்ப அன்ப்ரெடிக்டபிள் தான் நான் சொல்லணும். ஏன்னா நமக்கு யார் வந்து வெளியில் போயிருக்கா, என்ன கம்யூனிட்டிலேருந்து நம்ம வெளியில் போயிருக்காங்க, இல்லை என்ன கம்யூனிட்டியில் மார்க் வந்து வேறு உள்ளே வந்திருக்காங்க அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டில், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. அதனால் கம்யூனிட்டி வைஸாக சொல்ல முடியாது. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்குறோம் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப். அதுக்கும் கொஞ்சம் 1 ± 3 or 5 தான் இருக்கும். அதனால் நம்ம உங்களுக்கு சில பேருக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது, மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அந்தந்த நேரத்தில் அவங்க செலக்ட் பண்ணுற இதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் சிவி போயிட்டு வந்தவங்களுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்க தான் அது ஒரு சான்ஸ் இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ கட் ஆஃப் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் போடுறதுக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓவராலாக ஜென்ரலைஸ்டாக இதான் கட் ஆஃப் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அடுத்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில், அதாவது வரப்போகிற வாரத்துக்குள்ளே கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். மே 31க்குள்ளவாவது அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ தான் அவங்க அடுத்த கட்ட ப்ரொசீஜருக்கு போகலாம். இன்னைக்கு கூட ரிலீஸ் ஆகலாம், நாளைக்கு ஆகலாம். ஸோ மே 31க்குள்ளே கண்டிப்பாக அது வந்து ரிலீஸ் ஆகிடும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்து பார்த்திங்க, ஸோ இதுக்கப்புறம் புதுசாக சிவி லிஸ்ட் அடிஷ்னல் கூப்பிடுவாங்களா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வேக்கன்ட் இருக்குது. அதுக்கான முயற்சியும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இன்னும் ஒரு 1000 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி அடெண்டம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடியோ எக்ஸாம் எழுதிட்டாலோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகாதுன்னு ஒருத்தவங்க ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய இப்போ அடெண்டம் அது மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் எப்படின்றது தெரியல. பட் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னுமே இருக்கிறதா தான் நான் நம்புகிறேன்.
அதுக்கடுத்து ஜூன் 3ஆம் தேதி அப்பாயின்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு அதுக்கு வந்து ஜூன் 3ஆம் தேதி நம்மளோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி சாரோட பர்த்டே அந்த இதை மீன் பண்ணி நிறையா நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதனால் நமக்கு அன்னைக்கு வாய்ப்பு இருக்குது, ஜூன் 3ஆம் தேதி எக்ஸாம் அதாவது அப்பாயின்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் நம்மளோட சர்க்கிளில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு எந்தவித இஷ்யூஸும் இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு ஜூன் 3ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது. கவுன்சிலிங்கிறது இதில் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்காது, சப்ஜெக்ட் வைஸாக இருக்காது. ஸோ இருக்கிற இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடத்தி போட்டுருவாங்க. அதனால் எல்லாமே சீக்கிரமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம செலக்ட் ஆகிருக்கிற டீச்சர்ஸ் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்டரில் இருக்கிறவங்களுக்குமே அதிக ஹோப் இருக்குது, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ கம்யூனிட்டிக்கு வைஸ் கட் ஆஃப் அப்படிங்கும்போது நமக்கு இதுதான் மெயினாக கேட்டுட்டு வந்திருப்பீங்க. பட் வந்து கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம அன்பிரடிக்டபிள்னு தான் சொல்லலாம். நீங்கள் தனித்தனியாக உங்களோட மார்க்கு டேட் ஆஃப் பர்த்னு போடும்போது ஓரளவுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம். ஏன்னா ஜென்ரலைஸ்டாக போட முடியாது. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புவோம், எல்லாருமே ப்ரே பண்ணிக்குவோம். கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி ஒரு 3000 4000 வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து உள்ளே வரணுன்றது தான் எல்லாரோடையுமே ஆசை. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நம்மளோட சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த வீடியோவை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.